எனக்கு இந்த வாராயம்மன் வந்த விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியான அம்மா. என் வீட்டுக்கு வந்தே ஆகும்னு ஒரே அடாமா வாங்கவே வச்சு எனக்கு பூஜை பண்ண வச்சுருக்கிறா. நான் எதுவே பார்க்கல, என் கையில் காசே கிடையாது. ஒரு ஃபைனான்ஸ் தான் வாங்கினேன் ஒருத்தருக்கு கொடுக்கறக்கு. அதில் இந்த அம்மா அடாமா வந்து எனக்கு வந்தே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வர வச்சு பூஜை பண்ண வச்சுக்கிறா. ஆனால் வாங்க போன ஒரு இது இருக்குது, இங்கே ஒரு கண்கொண்டா காட்சி இந்த அம்மா எனக்கு. எங்களை பைக்கில் தான் போனோம், 2 பேர், என் ஃப்ரெண்டு நானும். அவன் எப்பவுமே ரூட்டு மாறாத ஓட்டுற பைக்கு. ஆனால் எங்களை அந்த அன்னைக்கு சுற்றுன்னு சுற்றுட்டு போய் திரும்பி போயிடலாமாங்கிறது அவள் வேண்டாம் போயிடலாமா, போய் எனக்கு சுற்ற விடுது நம்ம, எனக்கே ரோடு தெரியும், இந்த ரோடு நான் போயிருக்கேன் வந்திருக்கேன் அப்படிங்கிறா. ஆனால் சுற்றுன்னு சுற்ற வச்சு இந்த அம்மாவை போய் வாங்கிட்டு வந்தே ஆகணும், என் மனசில் இடம் தீராத ஒரு சிலையாக வந்து உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அடம்மா வந்து என் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா குபேர வாராயாக, சொர்ண வாராயாக, அஷ்டவாராயாக வந்து அமர்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் என்னாலேயே நினச்சி கூட பார்க்க முடியல, இந்த அளவுக்கு இந்த அம்மா எல்லாத்துக்கும் வருவாங்களா அப்படிங்கிறது. எவ்வளோ பிரச்சனை எனக்கு நிறைய இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த அம்மா வந்தே ஆகணும்னு எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இந்த அம்மா வருவாங்களா அப்படின்னு. கும்பிட்டுக்கிற கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், வரோம். ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக எனக்கு கோயிலுக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க. எந்த பக்கமே வந்தாகணும் வரோம், சில வந்தாங்க இதே சதா மனதுக்குள்ள ஒரே நைட்டும் பகலும் என்னை படுத்தி எடுத்துட்டாங்க. ஆனால் வந்து உட்காந்துட்டாங்க இந்த அம்மா. எனக்குன்னு நல்ல எதிர்காலத்தை எங்கள் அம்மா அமைச்சு கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் வந்ததுமே ஜெகஜோதியாக பூஜையெல்லாம் பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த அம்மாளுக்கு என்னால் முடிஞ்ச பூஜை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அந்த அம்மாளுக்கெல்லாம் கோடாங்கோடி நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு மனதை போட்டு பிரட்டி எடுத்து துன்பப்படுத்தி இந்த அளவுக்கு வருவாங்களான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த அளவுக்கு அந்த மனசு அப்படி பிரட்டுறாங்க அவங்க வரக்கு, எல்லாத்துக்கும் வரக்கு அப்படி போட்டு பிரட்டி இருக்கிறாங்க. நான் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா கூட நான் நம்பவே மாட்டேன். இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் சாமி இருக்குமா அப்படின்னு தான் யோசிப்பேன். இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இது இப்படி உத்தரவு கொடுத்தாங்க, அப்படி உத்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு மாத காலமாக என் மனசை போட்டு பிரட்டி துமசம் பண்ணி நம்ம வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம அனைத்தும் மக்களுக்கும் நல்லது பண்ணுவாள், எனக்கும் நல்லது பண்ணுவாள், என் குடும்பத்துக்கும் நல்லது பண்ணுவாங்க. நேஸ் கும்பிட்றவங்களுக்கு தாய் நல்லதே பண்ணுவாள். கோடான கோடி நன்றிகள்.